ஒரு ஹெல்த்தியான கொள்ளு பொரியலும் உப்பு தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 கப்பு கொள்ளு எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா சுட்டுக்கிறேன். 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் திருப்பி வச்சு எல்லா பக்கமும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வேகணும், உள்ளெல்லாம் வெந்திருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் சுட்டுக்கணும். இப்போ ஒரு சின்ன சைஸ் பூண்டு எடுத்து அதையும் அதே மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா சுட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி கூட சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு துருவின தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூட நம்ம சுட்டு வச்சுருந்த பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி ஊற வச்சது நான் காட்டுறேன் இல்லையா, அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக சேர்த்தாதீங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுலேயே நம்ம வேக வச்சுருந்த கொள்ளு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துட்டேன், ஏன்னா நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொள்ளு வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்திங்கன்னா உப்பு தண்ணி குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. நான் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துல, நான் ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதுவே போதும்னு விட்டுட்டேன். உங்களுக்கு நல்லா இன்னும் வாசனை வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு கொள்ளில் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் இங்கே கம்மியாகவே உப்பு சேர்த்திக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. கொள்ளுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால உப்பு எப்படி வேணும்னு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொள்ளு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்கேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கம்மியாக உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா பொரியல் ரெடி.